சிவா திருச்சிற்றம்பலம். இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பு மற்றும் இந்த திருக்குளத்தினுடைய சிறப்பு இவற்றை வெளிக்கொணரும் சந்தர்ப்பத்தினை தருணத்தை சிவபெருமான் அந்தந்த சமயத்தில்தான் தெரியப்படுத்துவார். அந்த வகையிலே இந்த திருக்கோயிலுடைய இந்த குளம், இந்த குளத்தங்கரையிலே மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த ஒருவர் முன்னொரு காலத்திலே வந்து இந்த மரத்தினுடைய நிழலிலே குதிரை வண்டியில் வந்து இளைப்பாரிக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வெண்குஷ்டம் இருந்ததாகவும், அப்படி பயண களைப்பிற்காக இளைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு நாய், அது சொறி பிடித்து இருந்த நாய் வந்து இந்த குளத்திலே அந்த வெயில் காலத்திலே அந்த சேறு சகதிகளிலே புரண்டு எழுந்து கரைக்கு வந்த பிறகு அந்த உழுப்பம், அந்த சேறு சகதியெல்லாம் விழுந்த பிறகு அதனுடைய அந்த நாய்க்கு இந்த சொறியெல்லாம் நீங்கிருச்சு. இதை பார்த்த அந்த மன்னர் பரம்பரை சேர்ந்தவர் தனக்கு இருக்கிற வெண்குஷ்டத்திற்காக இந்த மண்ணை எடுத்து அந்த வெண்குஷ்டம் இருந்த தன்னுடைய உடலில் இருந்த இடத்துல தேய்க்கிறார். வெண்குஷ்டம் நீங்கி விடுகிறது. நமச்சிவாய ஒழுக. அப்போது மருத்துவ குணம் கொண்ட இந்த திருக்குளம் அருள்மிகு மரகதவள்ளி அம்மன் உடனமர் அருள்மிகு சந்திரசேகர சுவாமிகள் இந்த திருக்கோயில் சுயம்புலிங்கம். இப்பொழுதும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மண்ணை, அதாவது ஒரு கடுகு அளவு, ஒரு மிளகு அளவு எடுத்து